வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நாங்கள் பிரியா அலசந்திரன், ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் 3 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் பாதிப்பு, இதுவரை 25 பேர் பலி. நாளை மறுதினம் வளிமண்டலத்தில் மீண்டும் குழப்ப நிலை ஏற்படலாம், வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை. மாத்தளையில் ஏற்பட்ட தாழிழங்கள் மேலும் ஆழமாக செல்லக்கூடும் என அனுமானிக்கப்பட்டுள்ளது. அபாயமுள்ள பகுதிகளிலிருந்து மக்களை வெளியேறுமாறு அறிவுறுத்தல். இவை எமது தலைப்புச் செய்திகள். தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி விஜயதாச ராஜபக்சவின் வீட்டிற்கு முன்னால் உள்ள வீதியில் நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் துப்பாக்கி பிரயோக சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். குறித்த பகுதியை சோதனையிட்ட சந்தர்ப்பத்தில் அங்கிருந்த 2 வெட்டு ரவைகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான பிரசாந்த் ஜாயக்கொடி கூறினார். நேற்றிரவு பட்டாசு சத்தத்தையொத்த சில சத்தங்கள் கேட்டதாக ராஜபக்சவின் மகன் போலீசாருக்கு தெரிவித்துள்ளார். இன்று அதிகாலை வீட்டின் முன்பகுதியை சோதனையிட்ட சந்தர்ப்பத்தில் 2 வெற்று ரவைகளை கண்டெடுத்ததாக பாராளுமன்ற உறுப்பினரின் சாரதி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். நேற்றிரவு 12 மணி முதல் 12:20 வரை பட்டாசு வெடிப்பதை போன்று சத்தம் கேட்டது. அந்த சத்தம் தொடர்பில் நாம் பொருட்படுத்தவில்லை, ஏனெனில் நத்தாருக்கு அனைத்து பகுதிகளிலும் பட்டாசு கொடுத்துகின்றனர், அதனால் பார்க்கவில்லை. காலை அவதானித்த போது அங்கிருந்ததை நான் பார்த்தேன். வெடிச்சத்தங்கள் நிறைவடைந்ததை அடுத்து மிகவும் வேகமாக பந்தய கார் ஒன்று பயணிப்பதை போன்ற சத்தத்துடன் வாகனம் ஒன்று பிரதான வீதியில் செல்லும் சத்தம் கேட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் வீதியை நோக்கியுள்ள எண்ணலூடாக பார்த்தபோது வீதியில் எவரும் இருக்கவில்லை. காலையில் குறித்த பகுதியை பார்வையிட்ட சந்தர்ப்பத்தில் துப்பாக்கி போன்ற ஆயுதத்தில் பயன்படுத்தப்படுகின்ற வெற்று ரவைகள் அந்த இடத்தில் காணப்பட்டன. இந்த சம்பவம் தொடர்பில் அறிந்து கொண்டதை அடுத்து ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் சிலர் இன்று விஜயதாச ராஜபக்சவின் வீட்டுக்கு சென்றனர். அதன் பின்னர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சம்பவ இடத்துக்கு சென்றார். இந்த நாட்டில் இவ்வாறான குண்டர்கள் எவரும் அகப்படுவதில்லை. இவர்களை பிடிக்க சட்டத்தினால் இயலவில்லை. இந்த நாட்டில் சட்டம் வீழ்ச்சியடைந்துள்ள நிலையிலேயே காணப்படுகின்றது. அதனால் இதன் பின்னணியில் யார் உள்ளார் என எமக்கு தெரியும். விரைவில் அது வெளிப்படுத்தப்படும். எமது நாட்டில் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் இவ்வாறு நடந்தது, எதிர்காலத்திலும் இவ்வாறு நடைபெறும். ஜனநாயகத்துக்கு எதிரான ஏகாதிபத்திய நிலைக்கு எமது நாட்டின் அனைத்து நிறுவனங்களும் மாற்றமடைந்துள்ளன. அதனால் சீர்குலைக்கும் பயணத்தை முன்னெடுத்துள்ளனர். இந்த ஜனநாயகத்துக்கு எதிரான நிர்வாகத்திற்கு, ஏகாதிபத்திய ரீதியில் செயற்படுகின்ற இந்த நிர்வாகத்திற்கு எதிராக இந்த நாட்டு மக்கள் ஒன்றிணைய வேண்டும் என நான் எண்ணுகின்றேன். எமது ஜனநாயகத்திற்கு தற்போது என்ன நேர்ந்துள்ளது? எதிர்க்கட்சிக்கு கருத்துரை முன்வைக்க முடியாதுள்ளது. அரசாங்கத்தை விமர்சித்தால் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ள முற்படுகின்றனர். தற்போது இது தொடர்பில் எமக்கு தெரியாது என அரசாங்கம் தெரிவிக்கும். இவ்வாறான கீழ்த்தரமான செயல்களை முன்னெடுத்து ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்களை அச்சுறுத்த வேண்டாம் என அரசாங்கத்திற்கு நாம் தெரிவிக்கின்றோம். நமக்கு உண்மையான ஜனநாயகமே அவசியமாகும். விஜயதாச ராஜபக்ச முன்வைத்துள்ள தனிநபர் சட்டம் மூலம் நிறைவேற்றப்படுகின்ற பட்சத்தில் இந்த பிரச்சினை இலகுவாக தீர்க்கப்படும். பிரதமர் நீதியரசர் தொடர்பில் சுயாதீன பக்கச்சார்பற்ற குழு ஒன்று இந்த சந்தர்ப்பத்தில் நியமிக்கப்பட வேண்டும். அந்த அறிக்கை கிடைத்தவுடன் அதற்கமைய அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட முடியும். இவ்வாறான கீழ்த்தரமான சம்பவத்தின் ஊடாக முழு நாட்டிற்கும் பாரிய களங்கம் ஒன்று ஏற்படும். விஜயதாச ராஜபக்சவின் பாதுகாப்பு தொடர்பில் தற்போதைய ஆட்சியாளர்கள் பொறுப்பு கூற வேண்டும் என இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்கின்றேன். அத்துடன் இந்த கீழ்த்தரமான செயலுடன் தொடர்புடையவர்கள் தொடர்பில் பக்கச்சார்பற்ற விசாரணை ஒன்றை முன்னெடுக்க வேண்டும். இந்த குற்றச்செயலை செய்த அனைவரையும் சட்டத்தின் முன்னால் விரைவில் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என நான் நம்புகின்றேன். பெட்ரோலிய வளத்துறை அமைச்சர் சுசில் பிரேமஜயந்தவும் சம்பவ இடத்துக்கு வருகை தந்தார்.
நிலவும் சீரற்ற வானிலை தொடர்பாக இன்றும் விரிவாக ஆராய நாம் தயாராக இருக்கின்றோம். அது தொடர்பான தகவல்களோடு வெதர் சென்டரில் சந்திரிகா அறிமுகம் தயாராக இருக்கிறார். வணக்கம் சந்திரிகா. ஆம் ஜெஃப்ரி, கடந்த சில தினங்களாக கிழக்கு மாகாணத்தில் நிலவிய மழையுடனான வானிலை தற்போது குறைவடைந்து வருவதாகவும் இயல்பு வாழ்க்கை வளமைக்கு திரும்புவதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த கடும் மழை காரணமாக இடம்பெயர்ந்த மக்கள் தொடர்ந்தும் நலன்புரி முகாம்களில் தங்கியுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் கோரளைப்பற்று வடக்கு, கோரளைப்பற்று தெற்கு மற்றும் போரத்தீவுப்பற்று, வவுணத்தீவு மற்றும் பட்டிப்பளை ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் நலன்புரி முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. நலன்புரி முகாம்களில் தங்கியுள்ள தமக்கு உரிய அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படுவதில்லை என இவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அந்த கதை சேர்ந்து பள்ளிக்கூடத்தில் கிடந்து நாங்க கஷ்டப்படுறோம். எங்கட பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன குழந்தை பிள்ளைகளுக்கு அழுது கொண்டு இருக்குது. பால் மாப்பட்டி இல்ல. 4 நாள் வந்து என்ற யூனிஃபார்ம்லாம் நினைந்து வைத்து, புத்தகம் சாமான் நினைந்து வைத்து, நீ பள்ளிக்கு போக புத்தகங்கள் ஒன்றுமில்ல. நாங்க ஓட்டுல வந்து நாங்க 3 நாடை வந்து எங்களுக்கு உதவி ஒன்றுமில்லை, பாயும் இல்லை, வச்சிட்டும் இல்லை. இதேவேளை நுழம்பு தூவானம் அடிக்குது. இதேவேளை அம்பாறை மாவட்டத்தில் பெய்த பலத்த மழை காரணமாக ஏற்பட்டிருந்த வெள்ளம் தற்போது வடிந்தோடி வருகின்றது. எனினும் கல்முனை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சில பகுதிகளில் தொடர்ந்து வெள்ளம் காணப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். அத்துடன் அட்டாளைச்சேனை கோணாவத்தை ஆற்றின் முகத்துவாரம் நேற்று வெட்டிவிடப்பட்டமையினால் பிரதேசத்தில் தங்கியிருந்த நீர் வடிந்தோடிய வண்ணம் உள்ளது. வெள்ளம் மற்றும் மண் சரிவு காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்துள்ளது. இடர் முகாமைத்துவ நிலையத்தின் அறிக்கைகளுக்கு அமைய அந்த எண்ணிக்கை 3 லட்சத்துக்கும் அதிகமாகும். இடம்பெயர்ந்தவர்களின் எண்ணிக்கை 19,000-ஐ அண்மித்துள்ளதாக அந்த நிலையம் குறிப்பிட்டுள்ளது. வெள்ளம் காரணமாக புத்தளம் மாவட்டமே நேற்று அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருந்தது. சிலாபம், கொழும்பு பிரதான வீதி இன்றைய தினமும் இவ்வாறு நீரில் மூழ்கியிருந்தது. இதன் காரணமாக மக்கள் படகுகளில் பயணம் செய்த காட்சிகள் எமது கேமராக்களில் பதிவாகின. சிலாபம் ஆனந்தா கல்லூரி இன்று நீரில் மூழ்கியிருந்ததுடன் சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் இதனால் பாதிக்கப்பட்டனர். இந்த விபத்தில் சிலாபம் போலீஸ் நிலையத்தில் சேவையில் ஈடுபட்ட கான்ஸ்டபிள் ஒருவர் உயிரிழந்ததுடன் 7 பேர் காப்பாற்றப்பட்டுள்ளனர். சிலாபம் பொது வைத்தியசாலைக்கு சென்ற நாம் இவ்வாறானதொரு நிலையை அவதானித்தோம். வெள்ளம் காரணமாக சிலாபு மற்றும் அதனை அண்மித்த பகுதியில் அதிக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. 80 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளுக்கும் அதிகமானவை தற்போது பாதிக்கப்பட்டுள்ளன. 3 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் உள்ள 40,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. நேற்றிரவு தெத்ரோயாவுக்கு அருகில் நீரில் மூழ்கியிருந்த வீதியில் பயணித்த கொள்கலன் வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளாகியது. நேரில் மூழ்கியமையினால் நேற்று துண்டிக்கப்பட்டிருந்த பொலனறுவை மட்டக்களப்பு வீதியூடான வாகன போக்குவரத்து இன்று வழமைக்கு திரும்பியுள்ளது. வடமத்திய மாகாணத்தின் பல நீர்த்தக்கங்களின் வான்கதவுகள் தொடர்ந்தும் திறந்துவிடப்பட்டுள்ளன. ராஜாங்கடை நீர்த்தக்கத்தின் 14 வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன. நாச்சதுவ நீர்த்தக்கத்தின் 6 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. வான்கதவுகளினூடாக வெளியேற்றப்படும் நீர் சென்றடையும் மல்வத்தோயா பெருக்கெடுத்தமையினால் அனுராதபுரத்தின் சில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன.
பிரதேசத்தின் பல வீடுகளும் நீரில் மூழ்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். அனுராதபுரம் நுவரவாவியின் 4 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு ஒட்டுச்சுட்டான் பிரதேச செயலக பிரிவிலும் வெள்ள நிலைமையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பண்டாரவணியன் கிராம உத்தியோகத்தர் பிரதேசத்தில் சுமார் 60 குடும்பங்கள் மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஒட்டுச்சுட்டான் பிரதேச செயலாளர் திருச்செல்வம் தினேஷ்குமார் குறிப்பிடுகின்றார். மாத்தளை மாவட்டம் தொடர்பாக கடந்த சில தினங்களாக அதிகம் பேசப்பட்டது. அங்கு சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்ட அதிக உயிரிழப்பே இதற்கான காரணமாகும். இவ்வாறான நிலை ஏற்படும் என இதற்கு முன்னரே அறிவிக்கப்பட்டிருந்தது. அத்துடன் எதிர்காலத்தில் இந்த பகுதியில் தொடர்ந்து மண் சரிவு அபாயமும் நிலம் தாழிறங்கும் அபாயமும் நிலவுவதாக சிலர் குறிப்பிடுகின்றனர். இதேவேளை நிலம் தாழிறங்கல் மற்றும் மண் சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் இருந்து வெளியேறுமாறு மாத்தளை மாவட்ட செயலாளர் அந்த பகுதி மக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அங்கிருந்து வெளியேறும் மக்களுக்கு தேவையான வசதிகள் தயார்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாத்தளை ரத்தொட்டை பகுதியில் நிலத்தில் தற்போது பாரிய பிளவு ஒன்று ஏற்பட்டுள்ளதை காண முடிகிறது. பிட்டகாந்த என்ற பகுதியிலேயே நான் தற்போது இருக்கிறேன். இந்த இடம் விசேடமான ஒரு இடமாகும். கடந்த சில நாட்களாக பெய்த அடைமழையினால் பிட்டகாந்த கிராமத்தில் மண் சரிவு ஏற்பட்டது. இதேவேளை பிட்டகாந்த பிரதான வீதியில் இவ்வாறு பிளவு ஒன்று ஏற்பட்டுள்ளது. இது மலை தொடர் வரை சென்றுள்ளதை தெளிவாக காண முடிகிறது. இதன் காரணமாக பல வீடுகள் மண் சரிவுக்குள் சிக்கிக் கொண்டன. ඉතාමත්ම පැහැදිලිව දැක්ගත හැකි ආවක් ලැබෙනවා. මේ පැලිර ගමන් කිරීම සමගම මේ අවට ගම්මානවල සිටින නිවාස කිහිපයක්ම මේ වන විටත් සම්පූර්ණයෙන්ම පස් වලින් යටව පවතිනවා. பிட்டகாந்த பகுதியில் பல இடங்கள் தாழிறங்குகின்றன. சில இடங்களில் வீடுகள் மீது மண்மேடு இடிந்து விழுந்துள்ள விதமே இது. சில இடங்களில் இருந்த வீடுகள் தள்ளப்பட்டுள்ளதையும் காண முடிந்தது. சுமார் 65 குடும்பங்கள் தமது இருப்பிடங்களில் இருந்து வெளியேற வேண்டியுள்ளதாக மாத்தளை மாவட்ட செயலாளர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை மாவட்ட செயலாளர் ஹெலன் மேகாஸ் முல்ல பிட்டிகாந்த பகுதிக்கு இன்று சென்ற சந்தர்ப்பத்தில் வாக்குவாதம் ஏற்பட்டது. தற்போது 6 முகாம்களில் 1500க்கும் அதிகமான குடும்பங்களை நாம் தங்க வைத்துள்ளோம். எந்த பிரச்சனை இருந்தாலும் அபாயம் நிலவும் இடங்களில் இருந்து மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பும் நடவடிக்கையை நாம் மேற்கொள்கின்றோம். அதற்கு அவசியமான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளோம். மிக விரைவில் மாவட்ட செயலாளர் கூறும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மாத்தளை தொடகமுவ இபலன் தண்ட பகுதியில் நிலம் தாளிறங்கும் அனர்த்தங்கள் இடம்பெற்றுள்ளன. 60 அடி ஆழத்திற்கு இந்த பிளவுகள் செல்லக்கூடும் என தேசிய கட்டட ஆய்வு நிலையம் குறிப்பிடுகிறது.